மற்றவர் பிராண செயல்களையும் அனைத்து புலச் செயல்களையும் சுய கட்டுப்பாடு என்னும் விவேகத்தீயில் இடுகிறார்கள். ஹரியோம். இந்த பாடல் ஷம என்று சொல்லக்கூடிய மன கட்டுப்பாட்டை பற்றி பேசக்கூடியது. சென்ற பாடல் தமம், புலன்களை கட்டுப்படுத்துவதை பற்றி பகவான் கூறினார். படிகள் என்பது கீழேயும் அழைத்து செல்லும், மேலேயும் அழைத்து செல்லும். அதுபோலத்தான் புலன்கள் நம்மை கீழேயும் கொண்டு போய் நாசமாக்கிவிடும், மேலேயும் கொண்டு போய் சிறப்புற வைக்கும். அதற்கு புலன்களுக்கு பின்னால் மனம் இருப்பதுதான் காரணம். மனதில் கீழான எண்ணங்களும் யோஜனைகளும் ஆசைகளும் இருந்ததென்றால் இந்திரியங்கள் கீழான நிலைக்கு சென்று தன்னைத்தானே நாசமாக்கி கொள்ளும். அவ்வாறு மனமானது கீழ்நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் பகவான் கூறுகிறார், ஞான தீபித்தே, ஞான தீபத்தினால், அறிவின் ஒளியினால் மனதை நாம் அழகாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு மனதை கையாள வேண்டும். எது சரி, எது தவறு, எந்த காரியம் செய்தால் நமக்கு என்ன விளைவு வரும் என்கின்ற அந்த அறிவோடு மனதை நாம் கையாள வேண்டும். இங்கே கூறுகின்றார், இந்திரிய கர்மாணி, ஞான இந்திரியங்களையும், பிராண கர்மாணி, கர்ம இந்திரியங்களையும் மனதினால்தான் நாம் கட்டுப்படுத்த முடியும். மனமானது அறிவினால்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆக இங்கே மனக்கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சமம் இந்த பாடலில் பேசப்பட்டது. அதற்கு அறிவு ஒளி தேவை, அதற்கு சத்சங்கம் தேவை, அல்லது அவரவர்களின் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஹரியோம்.